தமிழ்நாடு முழுவதும் அரிசி விலை உயர்ந்திருக்கிறது. இது குறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். பொன்னி அரிசி பார்த்தீங்கன்னா வெறும் 70 ரூபா இருந்தது 100 ரூபா ஆயிடுச்சு. பொன்னி குருணை 40 ரூபா இருந்தது 60 ரூபா ஆயிடுச்சு. இட்லி அரிசி 30 ரூபா இருந்தது 50 ரூபா ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அரிசி தான் முக்கிய உணவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தான் நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நீங்கள் திடீர்னு அரிசி விலையை அதிகமாக ஏற்றுனா இப்போ நாங்கள் மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறோம். அது கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும் அரிசி விலையை. ஆமை அரிசி, குதிரைவாலி மற்ற அரிசி வகைகள் அனைத்தும் கிலோவிற்கு 50 ரூபாய் 60 ரூபாய் அதிகரித்துள்ளது. நெல் விலை உயரல, ஆனால் அரிசி விலை மட்டும் உயர்ந்திருக்கிறதா பார்த்தா மக்கள் மத்தியில் இருக்குது. கிலோவுக்கு 52 ரூபா 55 ரூபா இருந்த அரிசி இப்போ 65 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ பொன்னி பச்சை அது 5060 எல்லாருமே 10% 20% ஏற்றிட்டாங்க. அதாவது அறிவிக்கப்படாத ஒன்று ஏற்றிட்டாங்க. இது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அரிசி விலை கூட்டினால தோசையோ எதையும் கூட்ட முடியலை. விலைவாசி கூட்டினதுனால அரிசி விலை வச்சு ஒன்றுனா நமக்கு ரேட்டை கூட்டினா மக்கள் சாப்பிட்றவங்க பாதிக்கப்படுறாங்க. என்ன அடிக்கடி ரேட்டு கொடுத்துறியாம அந்நேரமும் கூலி வேலைக்கு போகிறவங்களாம் எப்படி இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்கன்னு தெரியல. அதே மாதிரி உணவுப் பொருளை பார்த்தீங்கன்னா இட்லி 10 ரூபாய்க்கு விற்றுருந்த இட்லி 15 ரூபாய் விற்குது. இப்போ 800 ரூபா சிப்பம் வாங்கினோம்னா 10 நாள் 15 நாள் கழிச்சு, அதே 10-15 நாள் கழிச்சு போனாங்கன்னா 1200 ரூபா 1100 ரூபா சொல்றாங்க. 300 ரூபா 200 ரூபா ஏறி இருக்கு ஒரு சிப்பத்துக்கு. கர்நாடகா ஆந்திராவிலேருந்து தான் வர வேண்டியிருக்கு. அங்கே விளைச்சல் இப்போ கொஞ்சம் ஷார்ட்டேஜ் அடிக்கிறதுனால விலைவாசி ரொம்ப நெல் விலை கூட திடீர்னு கிலோவுக்கு 10 ரூபாய்க்கு மேலே கூடினோடனே எங்கள் அரிசி விலையும் நெல்லுக்காரங்க சேர்த்து வைக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த ஒரு மாதமாகவே அரிசி விலை ரொம்ப கூடுதலாக இருக்குது. பருப்பு விலையும் ஏறிடுச்சு, எண்ணெய் விலையும் ஏறிடுச்சு, எல்லா வேலையுமே ஏறிட்டு இருக்கு. இப்போ ஒரே வாரத்தில் கடைன்னு ஏறி வந்துடுச்சு. பால் அட்லீஸ்ட் ஒரு டீ போட்டு குடிக்கிறதுக்கு பால் கூட எவ்வளோ விலைவாசி விற்குது தெரியுங்களா? உளுந்து பருப்பு வகையில் எல்லாமே விலை கூட்டிட்டாரு. இந்த சிலிண்டர் பிரச்சனையே பாதியாச்சு. இப்போ அரிசி பிரச்சனை வேற வந்துருச்சு. அரிசியால ஒன்றும் பண்ண முடியல. பிபிடி பொன்னி 1800 ரூபா 500 ரூபா, அந்த அரிசி 300 ரூபா ஏறி போச்சு. இப்போ நெல் விலை 1800 ரூபா 2000க்கு மேலே கேட்கறது இல்லை. ஆனால் அரிசி இப்போ 2000 ரூபாய்க்கு ஒரு சிப்பம் வருது. இதனால விவசாயிக்கு இதனால எந்த பலனும் கிடையாது.